வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய இராமாயண பிரிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் சப்தபஞ்சாச சர்க்கமானது 57 ஹனுமத் பிரத்யாகமனம். ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் திரும்பி சென்றாராம் கிஷ்கிந்தைக்கு என்கிற தலைப்பிலே 34வது ஸ்லோகம் வரையில் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை இந்த இராமாயண பிரிவானது சுந்தரகாண்டங்கிறது அனைவருக்கும் மிக மிக முக்கியம். யார் யார் கிரகங்களில் இல்லங்கள்லாம் தினந்தோறும் இந்த சுந்தரகாண்டமானது ஸ்லோகம் ஒலிக்கிறதோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறைகள், நோய் நொடிகள், பிரமாதமான அனைத்து காரியங்களிலும் நமக்கு வெற்றி அனைத்தும் நிச்சயமாக கிடைக்கும். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரதசத்ருகன அனுமத் சமய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீ ஹனுமத் சுவாமி ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய விதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வே ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்தனேभ्यो ஆஞ்சநேயமதிபாட்டலானனம் காஞ்சனாத்ரே கமனீய விக்கிரகம் பாரிஜாததருமூலவாசினம் பாவயாமி பௌமானநந்தனம். யத்ர யத்ர ரகுநாதகீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரியம் பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமதராட்சசாந்தகம் மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுఖ్యం श्रीरामदूतं सकसा नमामि. बुद्धिर्बलमिशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाट्यं वाक्पटुत्वं च अनुमस्मरणात् भवेत्. श्री सीताक्षुता भरतशत्रुघ्नानुमसमय श्री रामचंद्रमूर्ति श्री हनुमत् स्वामी श्री आंजनेय स्वामी शरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणं சுந்தரகாண்டத்தில் சப்தபஞ்சாச சர்க்கமானது 57. ஹனுமத் பிரத்யாகமனம். ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் கிஷ்கிந்தைக்கு திரும்பி சென்று கொண்டிருந்தாராம். சதந்திர குமுதம் ரம்யம் சார்காண்டவம் சுபம் திக்ஷ்ய ஸ்ரவண காதம்பம் அப்ர சைவால சாத்வலம் புனர்வசு மகாவீனம் லோகிதாங்க மகாகிரகம்
ஐராவத மகாத்வீபம் ஸ்வாதி ஹம்ச விலோலிதம் வாத சங்காத ஜலோர்மி சந்திராம்சு சிசிராம்புமத் புஜங்க யக்ஷ கந்தர்வ பிரபுத்த கமலோத்பலம் ஹனுமான் மாருதிகிரீர் மகாநௌரிவ சாகரம் அபாரம் அபரிஸ்ராந்த புப்ளுவே ககனார்ணவம். அப்போ ஹனுமானாகப்பட்டவர் வானத்தில் கடலை கடக்கிறதுக்காக வானத்தில் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கார். அப்போ அவர் சொல்கிறார், இந்த வானம் இருக்கே இது ஒரு பெருங்கடல் வானமே. அதில் அழகான சந்திரன், அவர் குமுதமலர். சூரியன் இருக்காரே அவர் நீர்க்கோழி. பூச நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரம் அப்படின்னு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கே அது ரெண்டும் அன்னப்பறவைகள். மேகங்களே பாசியும் பசும்புல்லும், அதாவது பாசிய மேகங்களை பாசி பசும்புல் இவரெல்லாம் இருக்குது. அது புனர்வசு நட்சத்திரம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு என்னென்னு சொல்றாரு பாருங்க. எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கார் அவர், வேதத்திலேருந்து எடுத்து வச்சுட்டு ஹனுமார். பெரிய மீன் சிவந்த செவ்வாய் கிரகமே அதுக்கு தலை. ஐராவதுமே பெருந்தீவு. சுவாதி நட்சத்திரம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அன்னம். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடெல்லாம் கிடைக்கிறது சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த ஒரு கதிர்னால தான் கிடைக்கிறது. காற்றினுடைய சேர்க்கைகள்லாம் அலைவரிசைகள் சந்திரனுடைய கிரகணங்கள் எல்லாம் சந்திரனை சுற்றி இருக்கக்கூடிய கிரகணங்கள். குளிர்ந்த நீர், சந்திரனோட கிரகணங்கள் எல்லாம் எப்படி நமக்கு குளிர்ந்த நீர் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான். நாக யக்ஷ கந்தர்வர்களின் கூட்டங்கள் இருக்க அது மலர்ந்த தாமரை கருணைதல் மலர்கள். இந்த மாதிரி இப்படிப்பட்ட கரை காண முடியாத ஆகாயம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சமுத்திரத்தை கப்பல் எப்படி பெருங்கடலை கடக்கிறதோ அதுபோல வாயுபுத்திரராக இருக்கக்கூடிய வாயு பகவானுடைய வேகத்துக்கு முடிய ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் கடலை தாண்டினாராம். அவ்வளவு வேகத்தில் தாண்டினாராம். கிரசமான யுவாகாசம் தாராதி பமி ஓல் லிகன்னு அரண்யவ நட்சத்திரம் ககனம் சார்கமண்டலம் மாருதஸ் யாத்மஜ ஸ்ரீமான் கபீர் व्योम सरोमहान हनुमान मेघजालानी विकर्षन्निव गच्छति. அப்போ ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் ஆகாயத்தில் பிரவேசிக்கும் பொழுது, அதாவது ஒரு பயணத்தை செய்யும் பொழுது ஆகாயத்தை விழுங்குவதை போலவும் சந்திரனை அவர் சீறுவது போலவும் நட்சத்திரங்களோடு இருக்கக்கூடிய சூரிய மண்டலத்தோடும் கூட அவர் அப்படியே ஆகாயத்தை பிடிப்பது போலவும் வாயு பகவானுடைய குமாரராகப்பட்ட வெற்றி திரு புரிந்தவருமான மகாத்மாவாகப்பட்ட ஸ்ரீ ஹனுமார் ஆகாயத்தில் வேக கூட்டங்களை எல்லாம் பிளந்து கொண்டு செல்வதை போல அப்படியே அதிவேகமாக பாய்ந்தாராம் ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர். பாண்ட ராருணி வர்ணாணி நீலமாஞ்சிஷ்ட காணிச்சா ஹரிதாருண வர்ணாணி மகாபிராணி சகாசிரே. அப்போ ஹனுமாராகப்பட்டவர் அங்கே ஆகாயத்தில் பயணம் செய்யும் பொழுது வெண்மை நிறம், அதாவது வெள்ளை நிறம், சிவப்பு நிறம், நீலம் நிறம், மஞ்சள் நிறம் பூசிய
செம்மையான பச்சை கலந்த சிவப்பு நிறம் ஆகிய வண்ணங்களை கொண்ட பெரிய பெரிய மேகங்கள்லாம் அப்போ வந்து பிரமாதமாக பிரகாசித்துதான் ஆகாயத்தில். பர்வீசன் நப்ரஜாலானி நிஷ்கிரமம்ஸ்ய புனப்புனः பிரச்சன்னஸ்ய பிரகாசஸ்ய சந்திரமா இவ லட்சியத்தே. அப்போ ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் வந்து அடிக்கடி மேக கூட்டங்களுக்குள்ள புகுந்தும் வெளிப்பட்டோம். வெளிவந்த ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் அவ்வப்போது எப்படி இருந்தாராம், அப்பப்போ மறைக்கப்பட்டும் வெளிப்பட்டும் தோன்றக்கூடிய சந்திரனை போல பிரமாதமாக காணப்பட்டாராம். இதை எப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கோம், திடீர்னு கரண்டானது போயிடுது, வெளிச்சம் இருக்காது, உடனே கரண்டானது வரும். அப்போ அந்த கரண்டானது வந்தோடனே பிரமாதமாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். அதுபோல் விவிதா பிரகணா பண்ண கோசரோ தவலாம்பரா திருஷ்ய தனுர்வீரஸ்தா வீரஸ் ததா சந்திராய தே அம்பரே. அப்போ என்ன பண்ணாரோ அனுமாராகப்பட்டவர், பல வகையான மேகக்கூட்டங்களுக்கு இடையில் கண்களுக்கு பட்டும் படாமலும் சென்று கொண்டிருந்த ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் தான் உடுத்திருந்த அந்த வெண்மையான ஆடையினால் அவர் பயணத்தில் எப்படி தெரிஞ்சாராம் தெரியுமா? ஆகாயத்தில் ஒரு சந்திரனை போல ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் பிரமாதமாக திகழ்ந்தாராம். தார்க்யாயமானோ ககனே பபாசே வாயுநந்தனா தாரயன் மிக பிருந்தாணி நிஷ்பதம்ச புனப்புனः. வாயுனுடைய குமாராகப்பட்டவர் அனுமந்தகுமாரர் மேக கூட்டங்களை எல்லாம் வேகமாக கிழித்து கொண்டு தள்ளி கொண்டும் போகும்போது எப்படி இருந்தாலும் தெரியுமா? அனுமாரை பார்க்கறதுக்கு சாட்சாத் கருட பகவானை போலவே இருந்தாராம். நதன் நாதேன மகதா மேகஸ்வன மகாஸ்வனः பிரவனான் ராட்சசான் ஹத்வா நாம விஸ்ராவிய சாத்மனः ஆகுலாம் நகரீம் கிருத்வா வயதியித்வா ச ராவணம் அதயித்வா பலம் கோரம் வைதேகிம் அபிவாத்யசா ஆஜகாம மகாதேஜா புனர்மத்தியேன சாகரம். அப்போ அனுமார் என்ன பண்ணாராம், மேக கர்ஜனை போல பெருங்குரல் எழுப்பினாராம். முக்கியமான ராட்சசர்களை எல்லாம் அவர் வந்து கொன்றுவிட்டு தன்னுடைய பெயரை வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஹனுமார் தானா அப்படின்றத வந்து தெரிவித்து விட்டு அந்த இலங்கை நகரத்தையும் நாசம் செய்துவிட்டு அரக்கனாகப்பட்ட ராவணனுக்கு மனக்கலக்கத்தையும் ஏற்படுத்திவிட்டு பயங்கரமான ராட்சச படையெல்லாம் கொன்று அழித்து விட்டு ஸ்ரீ ராமபிரானுடைய தர்மபத்தினி சாட்சாத் பதிவிரதையாக இருக்கக்கூடிய வைதேகியை சீதா பிராட்டியை பார்த்து நமஸ்காரம் செய்துவிட்டு மகா தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் மறுபடியும் சமுத்திரத்துக்கு இடையே வந்து சேர்ந்தாராம். ஏன்னா அக்கறையில் வந்து சேர்ந்துவிட்டார் அனுமாராகப்பட்டவர். பர்வதேந்திரம் சுனாபம்சா சம் உபஸ்பிருஷ்ய வீரியவான் ஜியாமுக்த இவ நாராசோ மகாவேகோ அபிபாகதா. சிறந்த பர்வதமாக இருக்கக்கூடிய சுனாபத்தை, அதாவது மைனாகம், அந்த மைனாகத்தை தொட்டு தான் வெற்றியோடு திரும்பி கொண்டிருப்பதை வந்து சூசகமாக இந்த இடத்துல வந்து தெரிவித்தாராம் ஹனுமார். அதை சொல்லிட்டு வில்லிலிருந்து புறப்பட்ட பானத்தை போல தன்னுடைய லட்சியத்தையே பிரதானமாக எடுத்துக்கொண்டு மிகவும் வேகமாக சென்றாராம் வாயுபுத்திரராகப்பட்ட ஸ்ரீ ஹனுமார். ச கிஞ்சிதன்
உசம்பிராப்த சமாலோக்கிய மகாகிரி மகேந்திரம் மேகசங்காசாம் நனாத ஹரிபுங்கவஹா. அப்போ ஸ்ரீ அனுமாராகப்பட்ட எப்படின்னா பெரிய மேகம் போல விளங்கிய பெரிய மலையான மகேந்திர பர்வதம். அந்த மகேந்திர பர்வத்தில் சமீபத்ததும் வானரோத்தமர் என்ன பண்ணாரா, ரொம்பவும் கம்பீரமாக கர்ஜித்தாராம். ஏன்னா மகேந்திர மலையில் தானே எல்லாரும் உட்காண்டிருக்கா. இவர் ஒரு வார் பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லா வானரங்களும் உட்காண்டிருக்கு. அவளுக்கு நான் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறது தெரியறதுக்காக கர்ஜனை விட்டாராம் அனுமாராகப்பட்டவர். சார் பூரையாமாச கவீர்திசோ சனந்ததா நனநாதேன மகதா வேகஸ்வன மகாஸ்வனஹா. அப்போ என்ன பண்ணாராம், ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் தன்னுடைய பயணத்தில் மேகத்தினுடைய இடியோசை போல பெருங்குரல் எழுப்பினாராம். அந்த ஒலியானது 10 திசைகளுக்கும் பிரமாதமாக கேட்டுதான். எல்லா திசைகளும் நிறைந்து இருந்ததாம். சதம் தேசம் அனுப்பிராப்த சுக்ருத் தர்சன நலாலசகா நனாத ஹரிசார் தூலு லாங்கூலம் சாப்பியகம்பயத்து. அப்போ ஸ்ரீ அன்பாராகப்பட்டவர் தன்னுடைய நண்பர்களை எல்லாம் பார்க்கக்கூடிய பேராவல் கொண்டு அந்த இடத்தை அடைஞ்சதுமே மேக கர்ஜனை போல பேரொலி எழுப்பினாராம். வானரங்களிலே சிங்கமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் மீண்டும் மீண்டும் சத்தம் செய்து கொண்டே இருந்தாராம். அந்த மகேந்திர மலையில தன்னுடைய வாலையையும் சுழற்றி சுழற்றி அடித்தாராம். தஸ்ய நானத்யமானஸ்ய சுபர்ணா சரிதேபதி பலதீவாஸ்ய கோக்ஷேன ககனம் சார்க்க மண்டலம். அப்போ ஆகாயத்தில் வாயு பகவானாகப்பட்டவர் கருடன் செல்லக்கூடிய ஆகாய வீதியில் அடிக்கடி அவர் எழும்பி பெருங்குரல் ஓசையினால சூரிய மண்டலமும் ஆகாயமும் பிளந்து பூமியில் விழுங்கிடும் போல ஆயிட்டு இருந்துதான். ஏது தத்ரோத்தரே தீரே சமுத்திரஸ்ய மகாபலாக பூர்வம் சம்விஷ்டிதா சூரா வாயுபுத்திர திதுருக்ஷவः மகதோ வாயுநந்தஸ்ய தோயதஸ்யேவ கர்ஜிதம் சுஸ்ருவுஸ்தே ததா கோஷம் ஊர்வேகம் ஹனுமதः. வாயுகுமாராகப்பட்ட ஸ்ரீ அனுமாரை காண பேராவல் கொண்டு சமுத்திரத்தினுடைய வடக்கு கரையில் இவர் வருவதற்கு முன்னாலேயே கூடிக்கொண்டிருந்த காத்திருந்த மகாபலம் புரிஞ்ச வானர வீரர்கள்லாம் அனுமாருடைய தொடையினுடைய சப்தத்தையும் பெருங்காற்றால் அலைகழிக்கப்பட்ட மேகத்தினுடைய கர்ஜனை போல ஒரு ஒலியையும் எல்லா வானரங்களும் கேட்டார்களாம். கேனதீன வதனா சர்வே சுஸ்ருவு காணநௌகசா வானரேந்திரஸ்ய நிர்கோஷம் பர்ஜயன் நினதோபமம். அப்போ சோர்ந்த முகத்தோடு இருந்த காடுகளில் வசிக்கக்கூடிய காட்டுவாசிகளாக இருக்கக்கூடிய வானரர்கள் மேகத்தின் இடியோசை போன்ற ஹனுமானுடைய பேரொலியை அந்த இடத்துல கேட்டாலாம். நிசம்யன் நததோ நாதம் வானராஸ்தே சமம் ததா பபு புருத் சுகா சர்வே சுக்ரோத் தர்சன காங்ஷினஹா. அப்போ இந்த இடத்துல கூடியிருந்த வானரர்கள் எல்லாரும் என்ன பண்ணாலாம், ஸ்ரீ ஹனுமாருடைய பேரொலியை கேட்டு தன்னுடைய நண்பனாகப்பட்ட ஸ்ரீ ஹனுமாரை காண வேண்டும் அப்படின்ற விருப்பத்தோடு ரொம்பவும் உற்சாகத்தை அடைந்தார்களாம். ஜாம்பவாம்ஸ்து ஹரிஸ்ரேஷ்டா பிரீதி சங்கிருஷ்ட மானசகா உபமந்திரிய ஹரின் சர்வான் இதம் வச்சனம் அப்ரவீது. இந்த வானர படைகளிலேயே ரொம்பவும் மூத்தவராக இருக்கக்கூடிய முதன்மையானவரான ஜாம்பவான்
திருப்தியாக வந்து குதூகூலம் அடைந்த மனத்தோட எல்லா வானரங்களையும் அழைத்து அவர் சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, சர்வதா கிருதகாரியோ அசௌ ஹனுமான் நாத்திர சம்சயா ந யஸ்யா கிருதகாரியஸ்யா நாத ஏவம் விதோ பவயது. இப்போ வந்து ஜாம்பவான் சொல்கிற மற்ற வானங்களுக்கெல்லாம், சரி, அனுமாராகப்பட்டவர் தான் மேற்கொண்ட காரியத்தை வந்து முற்றிலும் வெற்றிகரமாக முடித்து கொண்டு தான் வருகிறார். அப்படி என்பதில் சிறிதும் சந்தேகமே கிடையாது. அப்படி அந்த காரிய சித்தி வந்து ஏற்பட்டு விட்டது. அப்படி என்றதினால் ஸ்ரீ ஹனுமாருடைய ஒலியானது ஏற்படல, நமக்கு வந்து காரிய சித்தி நடக்கலை அப்படின்னா, ஸ்ரீ ஹனுமாருடைய ஒலியானது இந்த மாதிரி இருக்காது. அவருக்கு ஏற்பட்டு விட்டது அப்படின்றதுனால தான் ஒலியானது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னாராம் ஜாம்பவான். சர்வதா தஸ்ய பாஹூருவேகம் ச நிநாதம் ச மகாத்மனः நிசம்யஹரியே கிருஷ்டா சமூர்த்தேதுஸ் ததஸ்ததா. இப்போ ஜாம்பவான் சொல்கிற மற்ற வானரங்கள்கிட்ட, ஸ்ரீ ஹனுமாருடைய புஜங்கள் தொடைகளின் வேகத்தையும் சப்தத்தையும் கேட்ட வானரர்கள் மகிழ்ச்சி பொங்க என்ன பண்ணாலாம், இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் தாவி தாவி குதித்து ரொம்பவும் சந்தோஷமாக குதூகலமாக இருந்தாலாம். தே நகாகிரான் கிரான்ன கார்கராணி சிகராணி சா பிரகிருஷ்டா சமபத்யந்த ஹனுமந்தம் தித்ருக்ஷவஹா. அப்போ எல்லா வானரங்கள் என்ன பண்ணாலாம், ஸ்ரீ ஹனுமாரை பார்க்க ஆவல் கொண்டு ஒரு மலை உச்சியிலேருந்து இன்னொரு மலை உச்சிக்கும், ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கும் ரொம்பவும் பிரமாதமாக சந்தோஷமாக தாவி தாவி விளையாடி கொண்டு இருந்தார்களாம் வானரங்கள்லாம். தே பிரீதா பாதபாக்ரேஷு கிருஹ்ய சாஹ சுபுஷ்பிதாக வாசாம்சிவ பிரசாகாஸ்ய சமா வித்யந்த வானராக. அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய வானர்கள்லாம் மிகவும் பிரமாதமாக திருப்தி அடைந்து அவர்கள் வந்து மரங்களின் உச்சியில் இருக்கக்கூடிய மலர்கள் நிறைந்த கிளைகளையும் கொம்புகளையும் எல்லாத்தையும் உடைத்து பிடுங்கி, எப்படின்னாக்கா நாம் கட்டின்னு இருக்கிற வஸ்திரத்தை வந்து தூக்கி எறிவோமோனோ அந்த மாதிரி வீசி எறிவது போல எல்லாத்தையும் வீசினார்களாம் வானரங்கள். गिरि गह्वर संलीनो यदा गच्छति मारुतः एवं सगर्ज बलवान् हनुमान् मारुतात्मजः. வாயுமைந்தரும் பலம் பொருந்தினான ஸ்ரீ ஹனுமார் அந்த மலை குகைக்குள்ள புகுந்து வாயுவானது காற்று அது எப்படி கர்ஜிக்குமோ அதுபோல ரொம்பவும் பிரமாதமாக பேரொளி எழுப்பினாராம் ஹனுமாராகப்பட்டவர். தம் அப்ரக நசங்காசாம் அகாபதந்தம் மகாகவிம் திருஷ்ட்வா தே வானரா சர்வே தஸ்து பிராஞ்சல யஸ்ததா. அப்போ வந்து மேகம் போல கருத்த ஒளியோடு கீழே இறங்கும் வானர வீரரை அந்த வானரர்கள் எல்லாரும் என்ன பண்ணாலும் மற்ற வானரங்கள்லாம் கை கூப்பி அந்த இரண்டு கைகளையும் கூப்பிக்கொண்டு பார்த்து அவர் எப்போ வருவார் ஹனுமார் அப்படின்னுட்டு அவரே பார்த்துட்டு நின்றுந்தாலாம். ததஸ்து வேக வாம்ஸ்தஸ்ய கிரோத் கிரிநிபக் கவிஹி
निपपात महेन्द्रस्य शिखरे पादपाकुले हर्षण पूर्यो मानो असौ रम्ये पर्वत निर्जरे छिन्नपक्ष युवाकाशात् पपात धरणीधरः. இப்போ அனுமாராகப்பட்டவர் ரொம்பவும் மகிழ்ச்சி நிறைந்ததும் மலை போல விளங்கியதுமான ஸ்ரீ ஹனுமார் மரங்கள் நிறைந்ததும் அழகிய ஓடைகள் உடையதுமான மகேந்திர மலையில் சிறகுகளானது வெட்டப்பட்ட இன்னொரு மலை எப்படி ஆகாயத்திலிருந்து விழுமோ அதுபோல வேகமாக அந்த மலையிலிருந்து குதித்தாராம் அனுமாராகப்பட்டவர். ததஸ்தே प्रीठमनसा सर्वे वानरपुङ्गवाः हनुमन्तं महात्मानं परिवार्यो पदस्थिरे. மிகவும் மன திருப்தி அடைந்த எல்லா வானர்களும் என்ன பண்ணாலாம், மகாத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமாரை எல்லாரும் சூழ்ந்து கொண்டு நின்றார்களாம். பரிவாரிய சதே சர்வே பராம் பிரதி உபாகதாக பிரகிருஷ்ட வதனா சர்வே தமரோகம் உபாகதம் உபய நானி சாதாய மூலானி ச பலானி சா பிரத்யர்ஷயன் ஹரிஸ்ரேஷ்டம் ஹரையோ மாருதாத்மஜம். அப்போ ரொம்பவும் மனசு சந்தோஷமடைந்து மனசு திருப்தி அடைந்த பிரீத்தி அடைந்த இந்த வானரர்கள் எல்லோரும் எவ்வித குறைவும் இல்லாமல் திரும்பி வந்த ஸ்ரீ ஹனுமாரை ரொம்பவும் எல்லாரும் சிரித்த முகத்தோடு பார்த்துட்டு அவருக்கு என்ன பண்ணாலாம், கிழங்குகள் பழங்கள் எல்லாத்தையும் பரிசாக கொடுத்து ஸ்ரீ ஹனுமாருக்கு உபசாரம் செய்தாலாம் அனைத்து வானரங்களும். ஹனுமான்ஸ்து குருன் விருத்தான் ஜாம்பவாத் பிரமுகாம்ஸ்ததா குமாரமங்கதம் சைவே சைவ சோ அவந்தத மகாகவியே. அப்போ அனுமார் என்ன பண்ணாரா, ஜாம்பவான் முதலிய பெரியோர்கள் முதியவர்கள் இளவரசனான அங்கதனையும் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் வணங்கினாராம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே சுந்தரகாண்டே சப்த பஞ்சாச சர்க்கः ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 57வது சர்க்கத்தில் 34வது ஸ்லோகமானது பூர்த்தியானது. நாளை 35வது ஸ்லோகத்திலிருந்து இந்த சர்க்கம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். சுபம் அஸ்து.